வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் என்ன செய்ய போகிறேன்னா, எல்லோருடைய ஃபேவரட் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பிரியாணியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணின்னு இப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் சிம்பிளாக, ஃபாஸ்ட்டாக அண்ட் டேஸ்ட்டாக காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் பாத்திரம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயிலு, நெய்யெல்லாம் ஊற்றிட்டு, கரம் மசாலாலாம் போட்டுட்டு, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு, கொஞ்சம் தயிரும் ஊற்றிட்டு, பாசுமதி ரைஸை ஊற வச்சு பாசுமதி ரைஸை போட்டு தண்ணி ஊற்றி ஈஸியாக செய்கிறது தான். வாங்க இப்போ எப்படி காளான் பிரியாணி செய்யலான்னு போய் பார்க்கலாம். காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 200 கிராம் ஒயிட் மஷ்ரூமு. இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க, நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் முழுசாக வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ், அதை வந்து ஒரு 30 மினிட்ஸாவது நீங்கள் ஊற வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரை கப்பு புதினா, 1/4 கப்பு தக்காளி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸு தக்காளி எடுத்துக்கோங்க. அரை கப்பு வெங்காயம், அரை கப்பு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூனு லெமன் ஜூஸ், எண்ணெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 பிரியாணி இலை, 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 1-2 ஜாதிக்காய், ஒரு ஸ்டார் நீஸ், 3 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு அரிசியை வந்து 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து நீங்கள் செடிங்களுக்கு நீங்கள் ஊற்றலாம். இதில் வந்து நிறைய நைட்ரஜனெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது மண்ணுக்கு வந்து இந்த தண்ணி. ஸோ நீங்கள் தண்ணியும் நீங்கள் சேவ் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டு பிளான்ட்டோ இல்லைன்னா வெளியே காய்கறி தோட்டம் எதாவது வச்சுருந்தாலும் நீங்கள் இதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போய் பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ரைஸ் எல்லாம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நெய் இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க, கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம ஒரு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் நீஸ், ஜாதிக்காய் எல்லாத்தையும் போட்டுடுங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா இது இப்போ போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போட உடனே நம்ம வந்து பச்சை மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வாஷ் பண்ண புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு எல்லாத்தையும். நான் இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி வாஷ் பண்ணது தான், பட் நான் திரும்பியும் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தனியா பவுடர், சில்லி பவுடர். இப்போ வந்து இந்த தயிரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து ரைஸ் வந்து இந்த கப்பில் 1 கப்பு எடுத்திருந்தோம். அதுக்காக நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சதுனால 1.5 கப்பு ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுன்னா 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். இது கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசியை போடுறது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ஆகிடும். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரியும் செய்யலாம், அரைச்சி ஊற்றியும் செய்யலாம், தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இன்னொரு தடவை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே ரைஸும் ரெடி ஆகிடும்.
பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம பண்ணி வச்ச கிரேவி வந்து இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் அதில் போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த கொத்தமல்லி புதினா வந்து பாதி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மீதி இருக்கிற பாதி போட்டுக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க, இப்போயும் பாதி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க மீடியம் ஹீட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பியும் லோ ஹீட்டில் வச்சு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ நான் மீடியம் ஹீட்டில் வச்சு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் பாதி இது வெந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம நல்லா லோ ஹீட்டில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணியெல்லாம் வடையிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லெமன் ஜூஸ் மீது இருக்கிறத லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதை வந்து லோ ஹீட்டில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மினிட்ஸ் ஆகிருக்கும். நான் திறந்து பார்க்கல, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம அப்பப்போ திறந்து பார்த்தா ஸ்மெல் போயிடும், கொஞ்சம் வேகாது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வாசனை, பிரியாணி வாசனை வந்துடுச்சு. இது பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இப்போ வேறு பவுலில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.